மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக இதுவரை இல்லாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதோடு விவசாயிகளும் வேதனையடைந்தனர். நேற்று முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் இன்று மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், அம்மாப்பட்டினம், மீமிசல் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே பாஜக சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை சேலம் மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் ரமேஷ் கார்த்தி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் நீர்மூர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்ககிரி நகர தலைவர் முருகேசன், சங்ககிரி நகர இளைஞரணி தலைவர் பரணிதரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள துறையூர் அருள்மிகு ஸ்ரீ வேலுக்கந்தம்மன் திருக்கோவில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் முதலாவதாக நடைபெற்ற நடுரக மாட்டுவண்டி போட்டியினை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேமா கொடியசைத்து துவக்கி வைத்தார். போட்டியின் இறுதியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதேபோன்று சிறிய ரக மாட்டுவண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் முதல் கொடி வாங்கிய சாரதி, கொடி கொடுத்த சாரதிகளுக்கு குத்துவிளக்கும் வழங்கப்பட்டது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை துறையூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்டுகளித்தனர். தென்காசி அருகே இரவு நேரத்தில் பெண் பயணிகளோடு சென்ற அரசு பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற நிலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் இருந்து ராமலிங்கபுரத்திற்கு செல்ல அரசு பேருந்து ஒன்றில் 8 பெண்கள் பயண சீட்டு வாங்கியுள்ளனர். இந்நிலையில் பேருந்து ராமலிங்கபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் 200 மீட்டர் தாண்டி மேலும் மெய்ஞானபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ராமலிங்கபுரத்திற்கு பயண சீட்டு வாங்கிய பெண்கள் தங்களை அரசால் அமைக்கப்பட்ட உரிய பேருந்து நிலையத்தில் நிறுத்துமாறு நடத்துனரிடம் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணம் செய்த பெண்களிடம் நிறுத்தும் இடத்தில் இறங்குமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணிகள் பேருந்தில் இருந்து இறங்க மறுத்த நிலையில் ஊர் மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த குற்றாலம் காவல்துறையினர் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய நிலையில் ஊர் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.